காந்தியடிகள் பற்றிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. ஒரு பெண் இனத்திற்கு ஆணினம் இழைக்கும் அநீதியாகும் என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி அவர்களால் கொண்டுவரப்பட்ட பள்ளி கல்லூரிகள் சட்டமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திற்கு பெயர் என்ன? ஒத்துழையாமை இயக்கம். மகாத்மா காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. ஹரிஜன் பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது? காந்திஜி. 1937ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தனது தி ஹரிஜன் என்ற பத்திரிகையில் தொடர் கட்டுரைகளை வெளியிட்டு வார்தா திட்டம் என்று அழைக்கப்படும் டேஸ் கல்வி திட்டத்தை முன்மொழிந்தார். அடிப்படை கல்வி பேசிக் எஜுகேஷன் வார்தா திட்டம் 1937. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களை இந்தியாவின் மீது படையெடுக்கும்படியான அழைப்புதல் என்ற வாக்கியங்களை எழுதியவர் மகாத்மா காந்தி. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலின் முதல் வருமானமாக பெற்ற ரூ.30 தன்னுடைய கட்சிக்காரருக்கே எந்த கோர்ட்டில் திருப்பி கொடுத்து விட்டார்? பாம்பே கோர்ட்டில். எவ்வளோ ரூபா? 30 ரூபா. கீழ்கண்ட பத்திரிகைகளில் மகாத்மா காந்தி ஆரம்பிக்காத அவரோடு தொடர்பற்ற பத்திரிகை எது? ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அவருடைய தொடர்பில்லாத பத்திரிகை. இந்தியன் ஒப்பீனியன், யங் இந்தியா, நவஜீவன் அவர் ஆரம்பித்த பத்திரிகைகள். 1931ஆம் ஆண்டின் 2வது வட்டமேஜை மாநாடு வெலிங்டன் பிரபு இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தபோது நடைபெற்றது. சரி. இந்திய தேசிய காங்கிரசின் பிரதிநிதியாக காந்தி மாநாட்டில் கலந்து கொண்டார். சரி. போத் கரெக்ட். அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய காலச்சூழலில் கொண்டுவரப்பட்ட உன்னதமான திட்டம் என்று வர்ணித்தவர் காந்தி. நான் சமூக சேவையில் முழுமையாக ஈடுபட்டிருந்தால் அதற்கு காரணம் சுய உணர்தலுக்கான எனது விருப்பமே. சேவையின் மூலம் மட்டுமே கடவுளை உணர முடியும் என்று நான் உணர்ந்ததால் நான் சேவை என்ற மதத்தை எனது சொந்த மதமாக்கினேன். எனக்கு சேவை என்பது இந்திய சேவை. ஏனென்றால் நான் அதை தேடாமலே அது என்னிடம் வந்தது. காரணம், அதற்கான தகுதி என்னிடம் இருந்தது என்று கூறியவர் மகாத்மா காந்தி. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தனது வழக்கறிஞர் தொழில் துவங்க உதவிய வியாபார நிறுவனம் எது? தாதா அப்துல்லா கம்பெனி. சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியினால் ஒத்திவைப்பதற்கு காரணமாக இருந்தது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 கொண்டு வரப்பட்டது. அதுவரை நாட்டை பிரிவினை செய்யும் முயற்சிக்கு எதிராக இருந்த காந்தியடிகள் முஸ்லிம் லீக்கின் பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்றார். லீக் நேரடி நடவடிக்கை நாளில் ஈடுபட அழைத்ததோடு கல்கத்தாவில் கலவரங்களும் கொள்ளைகளும் நடந்தேறின. இரண்டுமே சரி. கூற்றை விளக்குகிறது. வினோபாபாவை சத்தியாகிரகி, ஃபஸ்ட்டு சத்தியாகிரகி. நேதாஜி ஆசாத் ஹிந்த் ஃபாஜ், அது இந்திய தேசிய இராணுவத்தின் வேறு பெயர். ஹைதராபாத் நிசாம் போலீஸ் ஆக்ஷன். காந்தி நவகாளி மாவட்டம். வன்முறை இல்லாமல் அநீதியை எதிர்த்து போராடும் புதிய சத்தியாகிரக வழியை காந்தி மக்களுக்கு காட்டினார். டேஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய பின் காந்தியடிகள் ஆச்சாரிய வினோபாபாவே அவர்களை முதல் சத்தியாகிரகி என தேர்ந்தெடுத்தார். அப்படின்னா 1940ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி வார்தாவிற்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த உரையில் சொன்னார். 1940 அக்டோபர் 17. வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை வடிவமைத்தவர் காந்திஜி. சத்தியத்துடனான எனது சோதனைகளின் கதை என்ற சுயசரிதை எழுதியவர் மகாத்மா காந்தி. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தீர்மானத்தை பின் தேதியிட்ட காசோலை என்றவர் காந்திஜி. தென்னாப்பிரிக்காவில் எந்த ரயில் நிலையத்தில் காந்தி ரயிலிலிருந்து வெளியேற்றப்பட்டார்? பீட்டர் மரிட்ஸ்பர்க். 1932ஆம் ஆண்டு பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் இவருடன் உறுதிப்படுத்தது யார்? அப்படின்னா அம்பேத்கர். ஹரிஜன் பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது? காந்திஜி. காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டது? மார்ச் 12, 1930. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது காந்திஜி எந்த பட்டத்தை திருப்பி அளித்தார்? கைசரி ஹிந்த். தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் எனும் நூலை மகாத்மா காந்தி எப்பொழுது வெளியிட்டார்? தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் எனும் நூலை மகாத்மா காந்தி எப்பொழுது வெளியிட்டார் அப்படின்னா 1928. தவறான கூற்று எதுன்னு பாருங்கள். வேத காலத்திற்கு திரும்புங்கள் தயானந்த சரஸ்வதி கரெக்டு. தீண்டாமை ஒரு பாவச் செயல் காந்திஜி கரெக்டு. டெல்லி செலோங்கிறது பகத்சிங் கொடுத்துருக்காங்க, தவறு நேதாஜி. நீண்ட காலத்திற்கு முன்பே என்ற உரை ஜவஹர்லால் நேரு கரெக்டு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்பொழுது? மார்ச் 5, 1931. 1927ஆம் ஆண்டு
காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார். இது பற்றிய விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார் அப்படின்னா யங் இந்தியா. பின் வருபவர்களில் 1947 இந்திய சுதந்திர தின அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளில் பங்கேற்காதவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. அவருடைய முகமது அலி ஜின்னாவும் பங்கேற்கவில்லை. காந்தியடிகளின் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து குஜராத் கடற்கரையோரம் உள்ள தண்டி வரை 395 கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்டி யாத்திரை நடைபெற இருந்தது. சரி 395 கிலோமீட்டர் கிடையாது. காந்தியடிகள் அது தவறு. காந்தியடிகள் யாத்திரையாக நடந்து தண்டியை 25வது நாளில் அதாவது ஏப்ரல் 1930 ஏப்ரல் 6 சென்று அடைந்தார். சரி. தேங்க்யூ.